Hi guys, welcome to my channel. Today topic என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசா ஒன்றும் இல்லைங்க, ரெட்ரோ படத்துடைய ரிவ்யூ பார்த்துடலாம். ரெட்ரோ வந்து சூர்யா ஹீரோவா பண்ணி கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் வந்த படம் தான். இந்த படம் வந்து நிறையவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய படம் வந்து சூர்யா இது ஓடாமல் தான் இருக்குது. அதனால இப்போ வந்து ஒரு கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் கூட நடிக்கிறாரு, கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிறைய ஆடியன்ஸ் வந்து சூர்யா ஃபேன்ஸ் அவ்வளோ காத்துன்னு இருந்தாங்க. ஆனால் படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜெகமே தந்திரம் படம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து கார்த்திக் சுப்புராஜ் படம் தான், தனுஷ் ஹீரோவாக வச்சு பண்ணியிருப்பார். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் படம் சரியாக போகல. அது நேராக ஓடிடியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால சரியாக போகல. ஆனால் ஃபேன் பேஸ் மூவி தாங்க அதுவும். அது வந்து செம பயங்கரமான ஃபேன் பேஸ் மூவிங்க ஜெகமே தந்திரம்லாம். அந்த ரெக்கிட்ட சாங்கெல்லாம் பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும். அந்த வில்லனுடைய பில்டப் நல்லாயிருக்கும். அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லாயிருக்கும். கதை கொஞ்சம் பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் கொஞ்சம் ஓடலை படம். ரெட்ரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். என் தாட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பயங்கர டேட் ஃபேன்ஸுக்கு ஃபேன் பேஸ் மூவி தான், பயங்கரமாக இருக்குது. சூர்யாவுக்கு வந்து கங்குவாவில் சொன்னாங்கல்ல, சுத்தமாக ஃப்ளாப்பு, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு. ஓவராக சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, கத்தினே இருக்கான், ஒரு மாதிரி லாஜிக் இல்லை. நிறையா நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இதில் அந்த மாதிரிலாம் பெருசாக நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வந்து நல்ல ஃபேன் பேஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டோரியை. அதுவும் இல்லாமல் மாஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபைட்லாம் சொல்லவே தேவையில்லை, ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, ஸ்டண்ட்டெல்லாம். மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இந்த ஜெகமே தந்திரம் படத்தில் வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு சாங் வரும் மேரேஜில், அந்த சாங்கு பார்க்கும்போது, அப்புறம் அந்த ஜெயிலில் இருக்கும்போது பார்க்கும்போது, இந்த சாங்கெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக அந்த வட சென்னை, அந்த ஜெகமே தந்திரம், இந்த மாதிரி சந்தோஷ் நாராயணன் பழைய படத்துடைய மியூசிக்கே ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஹீரோ வந்து சண்டை பொண்ணு இருப்பான், ஹீரோயினிக்கு சண்டைனா பிடிக்காது. இதுதான் லவ் ஸ்டோரி தானே படம். ஹீரோயினே ஃபஸ்ட்டே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவான், நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை போடுவான், அதனால விட்டு போயிடுவா. இவன் வந்து அவளை தேடி போயிட்டு, நான் சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டேன், நான் மாறிட்டேன், நான் மற்றவங்களை சிரிக்க வைக்கிற வேலையை பார்க்குறேன், அந்த மாதிரி சொல்லி திரும்ப சேருவான். அதுக்கப்புறம் திரும்ப சண்டை போடுவான். இந்த ஸ்டோரி தான் மாற்றி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டோரியில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். நல்லா தான் இருக்குது பார்க்க, ஆனால் பெருசாக நமக்கு செட் ஆகலை, டச் ஆகலை நமக்கு. இந்த படத்தில் ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், பயங்கரங்க. சூர்யா, ஹீரோயினிங்க எல்லாம் வேறு லெவல் ஆக்டிங்க. அதுலேயும் வில்லன் ஒருத்தன் பண்ணியிருப்பான் பாருங்கள் செகண்ட் ஹாஃபில், வேறு லெவலுங்க ஆக்டிங்கு, பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் ஆக்டிங்கில் பிரித்து மேய்ச்சிட்டாங்க படத்தில். இதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொன்னால, சாங் எல்லாம் நல்லா இருக்குது, அப்புறம் சூர்யாவுடைய ஆக்டிங்கு, ஹீரோயினியுடைய ஆக்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு, ஆக்ஷன் சீன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. படம் லென்த்தே கொஞ்சம் அதிகம் தான், 2.25 மணி நேரம். இதில் ஸ்டோரியை நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கொண்டு போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி 2.5 மணி நேரம் வச்சுருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நடுமையும் கொஞ்சம் லேக் ஆகுது, செகண்ட் ஹாஃப்லேயும் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லேக் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் லேக்னஸ் வருது, அதுக்கப்புறம் பீக்காக போகுது, திரும்ப ஸ்லோ ஆகுது. அதனால கொஞ்சம் நமக்கு நடுவில் கொஞ்சம் போர் அடிக்குது தான். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூர்யாவுக்கு அப்பான்னு ஒருத்தரை காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக் சொல்லி, அது நமக்கு கொஞ்சம் டச் ஆகலை. சூர்யா வந்து அழுதுகிட்டு அப்பான்னு வராரு, ஆனால் நமக்கு வந்து அந்தளவுக்கு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகலை. அதனால் அந்த கொஞ்சம் ஸ்டோரியை கொஞ்சம் முன்னாடியாக சொல்லியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரியை கொஞ்சம் முன்னாடியாகவே காட்டியிருக்கலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவன்னா பெரிய ரவுடித்தனம் பண்ணின்னு சுற்றினு இருக்கிற பையன் தானே, அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேருந்து தான் சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கா, அவங்க குடும்பம் இந்த குடும்பமா, இப்பேற்பட்ட குடும்பமா அப்படின்றது வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகும். அதனால் அது கொஞ்சம் முன்னாடியே காட்டியிருக்கலாம். முன்னாடியே காட்டி இன்டர்வல் கொடுத்து பயங்கரமான எதனா ட்விஸ்ட் மாதிரி வச்சுருந்தா வேறு லெவலில் போயிருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் லேக்னஸ் இருக்குது, மற்றபடி படம் வேறு லெவலுங்க. அந்த கற்பின மக்களை வந்து இந்த பிரிட்டிஷில் சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன், பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் அடிமையாக வச்சுக்கின்னு அவங்கள காப்பாற்றுறது வந்து சூர்யா மாதிரி காட்டுறது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியாக காட்டி அதை டீட்டெயில்டாக காட்டியிருந்தால் படம் வேறு லெவலில் இருந்துருக்குங்க. அவ்வளோதாங்க. திஸ் மூவி பெருசாலாம் ஒன்றும் நெகட்டிவ் பாயிண்ட் இல்லை. நெகட்டிவ் வந்து கதை மட்டும்தான், கதை கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. மற்றபடி படம்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா இந்த லாஜிக் இதுன்னு பார்க்காம கமர்ஷியலாக போய்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு வரலாம். பயங்கரமாக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் 2-3 சாங் ஓகே, ஒன்று மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து அந்த ஷூட் பண்ணுற சீன் ஒன்று, அந்த மிசைலை வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு.
ஃபைனலாக ஒரு குத்த காமெடி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு ஆவரேஜ் மூவி தான், பெரிய ஹிட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜான ஒரு கார்த்திக் சுப்புராஜ் படம் தான்.